வணக்கம், வெல்கம் டு SreeDeep's கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சுவையான மட்டன் தலைக்கறி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது செய்ய ஒரு ப்ரெஷர் குக்கரில் 250 கிராம்ஸ் மட்டன் தலைக்கறியை சேர்த்துக்கலாம். இதுக்கு கல்லுப்பும் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு, 1/2 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. இப்போ இது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கர் லிட்டை க்ளோஸ் பண்ணி 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம மட்டன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதும் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு பிரிஞ்சி இலை, 2 சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இங்கே நான் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததும் நல்லா வதக்கிக்கோங்க. நான் இங்கே 3 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து பேஸ்ட் ஆக்கி எடுத்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நாம் இதுக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோடைய பச்சை வாசனை போனதும் 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. மசாலாஸோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நாம் இதுக்கு வேக வச்சுருக்கிற மட்டன் தலைக்கறியை தண்ணியோடு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி எல்லாம் நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணியே 15 நிமிஷம் மிதமான தீயில வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம ரெசிபி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் SreeDeep கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.